Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாட் அண்ட் சோர் சூப். இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது எப்படி வீட்டில் செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது நான் செஞ்ச உடனே டக்குன்னு காலி ஆயிடுச்சு. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம போய் பார்க்கலாம். ஒரு பேனில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு துண்டு இஞ்சி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 4 பூண்டு சேர்த்துட்டு பாதி ஆனியனை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 200 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 30 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நாம் வடிகட்டி சிக்கனை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கனை எடுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த சிக்கனை துண்டு துண்டாக பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சிக்கனை பிச்சு எடுத்துக்கிறணும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கிக்கேன். அது 2 சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப் கேரட் இது 2 சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணியை சூப்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரணுங்க. இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நாம் சாஸ் இதெல்லாம் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் லைட் சோயா சாஸ் சேர்க்குறேன். டார்க்காக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாஸ் எல்லாமே ஒன்றாகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாங்க. பிளாக் பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் முட்டையை சேர்த்துடலாம். ஒரு முட்டையை நான் உடச்சி வச்சுருக்கேன். அதை நாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னும்போது நல்லா பிரிஞ்சு வரும் முட்டை பார்க்க அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரே இடத்துல முட்டை தங்கிடும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை அந்த சூப்பில் நம்ம சேர்ப்போம். சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாக ஆரம்பிக்கும். ஆனால் சேர்க்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேருங்க. இல்லைன்னா அந்த மாவு போய் ஒரே இடத்துல தங்கி நல்லா கெட்டி ஆக்கிடும் அந்த மாவு. அதனால்
சேர்க்கும்போது கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட சூப் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹாட் அண்ட் சோர் சூப் சூப்பராக வந்திருக்கு. கலர் எல்லாமே நம்ம ஹோட்டலில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி வந்திருக்கு. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்துச்சுங்க. இதை நான் செஞ்சு கொடுத்த அடுத்த செகண்டே காலி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Bye bye. Take care.